போன வீடியோல தான் ரொம்ப சந்தோஷமா சொன்னேன். இதுதான் என்னோட ஃபைனல் அப்டேட் ரிகார்டிங் சஞ்சு சாம்சனா இருக்க போகுது. இதுக்கப்புறம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பெண்டிங்னு நினைச்சா திரும்ப கிரிக்பஸ் வந்து ஒரு ஆர்டிகளோட வந்திருக்காங்க. கிரிக்பஸ் ஹஸ் லாட் ஆஃப் ரெப்புடேஷன் அண்ட் கிரெடிபிலிட்டி. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நீ என்னடா கன்ஃபார்ம்னு சொன்ன, இப்போ திரும்ப ஒரு பிரச்சனையோட வந்திருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நோ மேட்டர் வாட் திஸ் ட்ரேட் வில் ஹேப்பன் ஃபார் ஷுர். பட் ஒரு சின்ன டிலே ஏற்படலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ட்ரேட் வந்து ஒரு 2 or 3 டேஸ்ல ஃபார்மலைஸ் ஆகிரும். அண்ட் November 15 ரிட்டன்ஷன் டெட்லைன் அன்னைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதுல ஒரு டிலே ஏற்படலாம். அது ஏன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அப்டேட்ஸுமே இருக்கு. அதெல்லாம் பத்தியுமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் கன்ஃபார்ம் தட் இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன்ல ஹையஸ்ட் பர்ஸோட வரப்போறது கேகேஆர் தான். They are expected to come into this auction with at least 40 crores because Venkatesh Iyer is getting released for sure. ESPN Cricket Info அவங்களோட யூடியூப் சேனல்ல கேகேஆரோட ரிலீசஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதுல தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க Venkatesh Iyer will be released. பட் கேகேஆர் சிஇஓ வெங்கி மைசூரோட பாலிசி எப்படி இருந்திருக்குன்னா, you don't buy a player to release him next year. இப்போ வெங்கடேஷ் ஐயரை வந்து இந்த 2025 மெகா ஆக்ஷன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ உடனே 2026 ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இவன் தான் வெங்கியை கேகே ரிலீஸ் பண்ணாலுமே ஆக்ஷன்ல கண்டிப்பா they will go hard for him. திரும்ப வந்து பைபேக் பண்ண பார்ப்பாங்க சீப்பர் ரேட்டுக்கு. கேகேஆர் is expected to come to this auction with at least 40 crores. அவங்க ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ரீடைனே பண்ண போறாங்களாம். ஒன்னு வந்து ஆண்ட்ரே ரசல் அண்ட் இன்னொன்னு சுனில் நரேன். கேகேஆர் அண்ட் டிசி வந்து கேஎல் ராவ் டிஸ்கஷன்ஸ்ல இருந்தப்போ கேகேஆர் were ready to give away ஆண்ட்ரே ரசல். ஆனா ஆண்ட்ரே ரசல் வந்து டிசி அக்செப்ட் பண்ணிக்கல because they wanted someone like ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் or வருண் சக்கரவர்த்தி. ஆக்சுவலா கேமரன் கிரீன் டு கேகேஆர் இஸ் வெரி மச் லைக் கிரிக்பஸ் கொஞ்ச நாட்கள் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ ஆண்ட்ரே ரசல் ரீடைன் ஆகிற பட்சத்துல அப்போ கேமரன் கிரீன் டு கேகேஆர் இஸ் நாட் ஈவன் நீடட். கிரீன் அண்ட் ரசல் போத் ஆர் லிட்டரலி த சேம் பிளேஸ். ரெண்டு பேருமே 11ல ப்ளே பண்ண வைக்கிறது வந்து சரியான முடிவா இருக்காது. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஆண்ட்ரே ரசல் வந்து 12 crores ரீடைன் பண்ணிட்டு அவரை பெஞ்ச்லயே உட்கார வைக்க முடியாது. கேகேஆர் ஆர் இன் வெரி ட்ரிக்கி சிச்சுவேஷன். ஃபியூச்சரை கருதி அவங்க ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்றது தான் வந்து சரியான முடிவா இருக்கும். என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வேற கேகேஆரோட கேப்டன் அஜின்க்யா ரஹானே லாஸ்ட் சீசன் அவருக்கு டீசென்ட்டா அமைஞ்சது. அரௌண்ட் 390 ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பட் ஸ்டில் கேகேஆர் இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இப்போ ரெவ் ஸ்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 1.5 crores அஜின்க்யா ரஹானே இஸ் a solid player. So why is கேகேஆர் ரிலீசிங் அப்படிங்கிறது வந்து புரிய மாட்டேங்குது. அண்ட் லாஸ்ட் சீசன் ப்ரூவ்மே பண்ணிருக்காரு. ஐ கேன் ஸ்டில் பேட், என்னால பழைய அஜின்க்யா ரஹானேவா திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இருந்துமே கேகேஆர் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் a mini auction. அப்போ ஆக்ஷன்ல வந்து you will have very few good options. அப்படிங்கிறப்போ நீங்க ஹை பர்ஸை வச்சுட்டு வரதுல எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சிஎஸ்கே எக்ஸாம்பிளா எடுக்கணும். பிகாஸ் சிஎஸ்கே ரொம்பவே ஸ்மார்ட்டா ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களோட பாதி வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஃபியூ ஏரியாஸ்ல மட்டும் வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான பிளேயர்ஸை மட்டும் எடுத்தாங்கன்னா அவங்களோட ஸ்குவாட் வந்து பக்காவா செட் ஆகிரும். ஸோ கேகேஆர், அஜின்க்யா ரஹானே அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ண போறத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஸ்குவாட்ல இருந்தாலும் பரவாயில்ல, will they still go for கேமரன் கிரீனா அப்படிங்கறத பத்தியுமே சொல்லுங்க. இந்தியா ஏ அண்டர்-19, இந்தியா பி அண்டர்-19 அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்டர்-19 இந்த 3 டீம்ஸுமே வந்து ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் ப்ளே பண்ண போறாங்க. வர November 17 இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறது. till November 30 வரைக்கும் ரன் ஆக போகுது. பிசிசிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பெங்களூர்ல நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் வைபவ் சூரியவன்ஷி ப்ளே பண்ண போறது கிடையாது இந்தியா ஏக்காக. ஆயுஷ் மாத்ரே கரண்டா ரஞ்சி டிராஃபி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சீரிஸ்க்கு அவர் கன்சிடர் பண்ணல. அண்ட் வைபவ் சூரியவன்ஷி வந்து ஏசிசி ரைசிங் ஸ்டார்ஸ் ஏசியா கப் ப்ளே பண்ண போறாரு. ஆயுஷ் மாத்ரேயோட ஆப்சன்ஸ்ல இந்தியா ஏ அண்டர்-19 லீட் பண்ண போறது விஹான் மல்ஹோத்ரா. ஐபிஎல் ரிலீசஸ்க்கு திரும்ப வந்தா டேவிட் மில்லர் எல்எஸ்ஜியோட ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் ஆக போறாருன்னு இப்போ ESPN Cricket Info கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 11 மேட்சஸ்ல வெறும் 153 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே லெஸ் than 130. அதனால தான் இப்போ எல்எஸ்ஜி ரிலீஸ் பண்றாங்க. மில்லரோட வேல்யூமே வந்து 7.5 crores கண்டிப்பா ரிலீஸ் பண்றது தான் ஒரு சரியான முடிவா இருக்கும். அண்ட் இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல they are trying to get an overseas order. ஸோ அதுவுமே ஒரு ரீசனா இருக்கலாம் மில்லரோட ரிலீஸ்க்கு. இப்போவே I could see what is going to happen in the auction. Both கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி சமஹாடா வந்து கேமரன் கிரீனுக்கு போக போறாங்க. இந்த எண்ட் யார் வந்து ஹையர் பர்ஸோட வராங்களோ அவங்களுக்கு தான் கேமரன் கிரீன் வந்து சொந்தமாக போறாரு. வேற மில்லருக்கு வந்தோம்னா மில்லர் மேபி ஆர்சிபி போகலாம். பிகாஸ் ஆர்சிபில வந்து லிவிங்ஸ்டன் வந்து ரிலீஸ் பண்ண போறதா பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ஸோ லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ஒரு சூப்பர் ரீப்ளேஸ்மெண்டா கண்டிப்பா டேவிட் மில்லர் இருப்பாரு. ஏதோ 1-2 சீசன் டேவிட் மில்லரை பார்த்துட்டு ஃபினிஷ்டு மொக்க பிளேயர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டேவிட் மில்லருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கில்லர் மில்லர்னு. இஃப் மில்லரோட பிபிகேஸ் வெர்ஷனை ரீகால் பண்ணிட்டு இந்த ஐபிஎல் 2026 சீசனுக்கு வந்தார்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் ஹிம். ஐ ஃபீல் மில்லர் வந்து நிறைய டீம்ஸ் வந்து வாட்ச் அவுட் பண்ணலாம். பிகாஸ் எம்ஏ அண்ட் எஸ்ஆர்எக்ஸ் மாதிரி டீம்ஸ்லயுமே வந்து they are lacking finishers. அதனால அவங்களுமே வந்து கண்டிப்பா மில்லருக்கு போகலாம். இப்போ இந்த சஞ்சு அண்ட் ஜட்டோட ட்ரேட் ஸ்வாப் விஷயத்துக்கு வரலாம். இந்த ட்ரேட் இப்போதைக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. போத் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் இஓஐ வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இனிஷியேட் ஆகி 48 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிருச்சு. இந்த ட்ரேட் அப்ரூவலுக்கு பிசிசிஐ செட் டு ரிசீவ் a formal request னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேடில் இப்போ எதனால டிலே ஆகிருக்குன்னா there is a procedural complication because of the third player. இப்போ அந்த third player வந்து சாம் கரன் இல்லையா. ஸோ சாம் கரன் வந்து ஒரு ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர். பட் ஆர்ஆரோட ஸ்குவாட்ல ஆல்ரெடி மேக்ஸிமம் லிமிட் ஆன 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷிம்ரன் எட்மயர், வனிந்து அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, ஃபசல் அக்ஃபருக்கி, குவனா மஃபாக்கா, நாண்ட்ரே பகர் அண்ட் லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ். இப்போ என்ன பிரச்சனைனா சாம் கரன் அகாமடேட் பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது ரிலீஸ் பண்ணணும்.
அப்போதான் சாம் கரனை இன்க்ளூட் பண்ண முடியும். ஆர்ஆரோட பிளேயர் பர்ஸ்மே வந்து 30 lakhs தான் இப்போதைக்கு கரண்டா இருக்கு. பட் சாம் கரனோட ஆக்ஷன் வேல்யூ வந்து 2.4 crores இல்லையா, விச் மீன்ஸ் ஆர்ஆர் ரிலீஸ் பண்ண போற அந்த ஓவர்சீஸ் பிளேயர் வந்து 2.4 crore ஃபீ விட அதிகமா இருக்கணும். கிரிக்பஸ்ல முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போறாங்க. வனிந்து ஹசரங்கா 5.25 crores அண்ட் மகேஷ் தீக்ஷனா 4.4 crores. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ ஈஸியாக வந்து சாம் கரனை அகாமடேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜடேஜா வேற இப்போ வரதுனால கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் ரிலீஸ் ஆக தான் போறாங்க. சரி, இப்போ இதனால என்ன நடக்கும் தானே கேட்குறீங்க. நவம்பர் 15 ரிட்டென்ஷன் டெட்லைன் அன்னைக்கு தானே இந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதாவது நவம்பர் 15 5 PM ரிட்டென்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 7:30 PM இந்த ட்ரேட் டீல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிட்டென்ஷனுக்கு அப்புறமாவும் வந்து ட்ரேடிங் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கும். மேபி டெட்லைனுக்கு முன்னாடியே ரிட்டென்ஷன்ஸ் வந்து ஆர்ஆர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ட்ரேட் டீலோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து ஏர்லியாவே எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரேட் டீல சாம் கரன் இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தாருன்னா அப்போ ஜடேஜா அண்ட் சாம்சன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருமே 18 crores. அப்போ இந்த ட்ரேட் வந்து ஸ்மூத்தாவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆர்ஆரோட கரண்ட் ஸ்குவாட்ல வந்து 22 பிளேயர்ஸ் இருக்காங்க. மீனிங் 3 more பிளேயர்ஸ் அவங்களால ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரேட்ல சாம் கரனுக்கு பதிலாக ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் இருந்திருந்தாருன்னா இந்த ட்ரேட் வந்து ஸ்மூத்தாவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் அப்பயும் ஃபண்ட்ஸ் இஷ்யூ வந்திருக்கும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஆர் ரிலீசஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த ஃபண்ட்ஸ் இஷ்யூ ஒன்ட் பி a big deal. எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா சொல்லிட்டு கடைசியில வெச்சாம் பார் ஆப்புன்ற மாதிரி கடைசியில முடிக்கிறப்போ வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரேடில் கோ த்ரூ ஆகிறதுக்கு இனிமே நிறைய டைம் இருக்கிறதுனால there is still a possibility இந்த ட்ரேட் வந்து நடக்காம போறதுக்கு. இந்த டீல் இன்வால்வ் ஆகிருக்கிற சாம் கரன், ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து இல்லப்பா எனக்கு இஷ்டம் இல்லை இந்த ட்ரேட்ல, நான் இங்கேயே என்னோட பிரான்சைஸிலே ஸ்டே பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மனசை மாத்திக்கிட்டாங்கன்னா அப்போ இந்த ட்ரேட் வந்து நடக்காதாம். பட் அந்த மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்ல will that really happen, ஏதாவது ஒரு பிளேயரோட மனசு மாறுமா அப்படின்னு கேட்டதுக்கு பாசிபிள் பட் அன்லைக்லின்னு இந்த ஹோல் ட்ரேடை பத்தி தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரேட்ல ஆல்ரெடி இவ்வளவு தூரம் வந்தாச்சு. திஸ் ட்ரேட் இஸ் about to be completed, so the likelihood of one of them backing out is less. யாருமே பின்வாங்க மாட்டாங்க, கண்டிப்பா இந்த ட்ரேட் நடக்கும் அப்படிங்கறத அந்த சோர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே அவங்க எல்லா வேலையும் செஞ்சாச்சு. now the ball is in RR court. RR just overseas space and funds மட்டும் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரேட் நடந்துரும். இந்த விஷயம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஆர்ஆர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரேட் டீல் அவங்க அக்செப்ட் பண்றப்பே கண்டிப்பா they would have known it. அதாவது நம்ம ஸ்குவாட்ல ஆல்ரெடி 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம சாம் கரனை ஸ்குவாட்ல அகாமடேட் பண்ணணும்னா நம்ம ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை ரிலீஸ் பண்ணணும். ஐபிஎல் 2024 சீசன்ல இதே மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடுக்குமே நடந்திருக்கும். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஜிடியோட ரீடைன்ட் லிஸ்ட்ல இருந்திருப்பாரு. தென் ரிட்டென்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எம்ஐக்கு அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாரு. லைக்வைஸ் இந்த ஜட்டோட ட்ரேடுமே அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஜட்டு வந்து சிஎஸ்கேயோட ரீடைன்ட் லிஸ்ட்ல வந்து இருப்பாரு. நவம்பர் 15 ஈவினிங், அதாவது ஒரு 5:30 மணிக்கு இருப்பாரு. தென் 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அது கழிச்சு ஜட்டு அண்ட் சாம் கரன் போத் will move to RR. ஆக்சுவலா நிறைய ஃபேன்ஸ்க்கு மண்டே பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரேட் நியூஸ்லாம் பார்க்கறப்போ. ஏன்னா இட்ஸ் வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்டுங்க. மேக்ஸ் எக்ஸாம்ல கூட பாஸ் ஆகிடலாம் போல, ஆனா இந்த ட்ரேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா சிஎஸ்கேயோட ரீடைன்ட் லிஸ்ட்ல ஜட்டு அண்ட் சாம் கரனோட நேம் வந்து நவம்பர் 15 அன்னைக்கு இருக்கும். ஸோ ரிட்டென்ஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து போத் will move to RR. This trade is very much happening. ஜட்டு சிஎஸ்கே ஸ்டே பேக் பண்ண போறார் அப்படிங்கிற ரூமர்ஸ் நம்ப வேணாம். ஜட்டு அண்ட் சாம் கரன் ரெண்டு பேருமே ஆர்ஆருக்கு மூவ் ஆக போறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.